भारत के गद्दार, பாரத்தினோட துரோகிகள் कैसे तैयार हो रहे हैं ये चेहरे, இவங்களோட முகங்கள் எப்படி தயாராயிட்டு இருக்குது? यहाँ गद्दारी करने वाले हैं या नहीं है? இங்க துரோகம் செய்யக்கூடியவங்க இருக்காங்களா இல்லைன்னா இல்லையா? गद्दारी करने वाले गद्दार निकले या नहीं निकले? துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் வெளிப்பட்டாங்களா இல்லைன்னா வெளிப்படலையா? ऐसे गद्दार இப்படிப்பட்ட துரோகிகள் यज्ञ के आदि में भी निकले थे जिन्होंने खून से लिख करके दिया था। யக்னத்தினோட ஆரம்பத்துல கூட வெளிப்பட்டு இருந்தாங்க. யாரு? ரத்தத்தால எழுதி கொடுத்திருந்தாங்க. फिर गद्दारी कर गए, பிறகு துரோகம் பண்ணிட்டாங்க. जो आदि में हुआ सो अंत में भी होता है। ஆரம்பத்துல என்ன ஆச்சோ அது பிறகு கடைசியில கூடயும் ஆகுது. पहले तो स्थूल खून से लिख करके दिया था, முன்னாடி ஸ்தூல ரத்தத்தினால, அதாவது இந்த ரத்தம் இருக்கு இல்லையா, இந்த ரத்தத்தினால எழுதி கொடுத்தாங்க, ரத்தத்துல எழுதி கொடுத்தாங்க. अभी तो संकल्पों के खून की बात है। இப்போ எண்ணங்களினோட ரத்தத்தினோட விஷயமா இருக்குது. 7 दिन का कोर्स दिया जाता है। 7 நாட்களினோட கோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. उनकी संकल्प सरणी सुधारने के लिए அவங்களோட சங்கல்பங்களினோட அந்த லைனை சரிப்படுத்துறதுக்காக, எண்ணங்களினோட அந்த ஒரு லைன் இருக்கோ இல்லைங்களா, அதை சரிப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படுகிறது. சரணின்னா தொடர்ந்து எண்ணங்கள் ஏற்படுது இல்லையா, அதை சரிப்படுத்தப்படுகிறது. कोई को 7 दिन का कोर्स लेते समय बहुत मेंटल टेंशन भी होता है। ஒரு சில பேருக்கு 7 நாட்களினோட கோர்ஸ் எப்போ எடுத்துக்கிறாங்களோ அப்போ ரொம்ப மென்டல் டென்ஷன் ஆகுது. विरोध भी करते हैं, ये कैसे हो सकता? விரோதம் கூடயும் பண்றாங்க. இது எப்படி முடியும், இது எப்படி ஆக முடியும்னு சொல்லி விரோதம் செய்றாங்க. फिर उनको समझाया जाता है, பிறகு அவங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. अच्छी तरह समझ जाते हैं, நல்லபடியாக எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ तो उनसे निश्चय पत्र लिखाया जाता है। அப்போ அவங்களிடம் இருந்து நிச்சய பத்திரம், அதாவது அந்த ஒரு ஃபேத் லெட்டர் இருக்கு இல்லையா, அது எழுத வைக்கப்படுகிறது. निश्चय पत्र भी ऐसा नहीं, இப்போ நிச்சய பத்திரம், அதாவது நம்பிக்கை ஆச்சு என்றது அந்த ஒரு லெட்டர் எழுதப்படுகிறதுல எழுத வாங்கப்படுகிறது இல்லையா, அதுவும் அப்படி கிடையாது. ये सिर्फ समाज के लोग मान लें। எப்படி என்ன வெறும் சமூகத்தினோட ஜனங்க தான் ஏத்துக்கணும் என்றதுக்காக இல்ல, सादा कागज पे लिखा हुआ, அதாவது ஒரு சாதாரணமான பேப்பர் மேல எழுதி வாங்குவாங்க नहीं, அப்படி கிடையாது. कोर्ट भी साबित करे கோர்ட்டு கூடயும் நிரூபிக்கணும், किसने पक्का निश्चय किया है। என்னன்னா இவங்க உறுதியான நிச்சயம், அதாவது நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. झूठा एफिडेविट नहीं लिखा है, பொய்யான அஃபிடவிட்ட எழுதல, शपथ कराई जाती है। உறுதிமொழிய எழுத வைக்கப்படுகிறது. जैसे राष्ट्रपति, அதாவது உறுதிமொழிய செய்ய வைக்கப்படுகிறது. எப்படி? ராஷ்டிரபதி, அதாவது பிரசிடென்ட்
या सुप्रीम कोर्ट का भी चीफ जस्टिस क्यों न हो, இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டினோட சீஃப் ஜஸ்டிஸே இருக்கலாம். उसको भी कुर्सी पर बैठाने से पहले அவங்கள கூடயும் சீட்டு மேல உட்கார வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி शपथ कराई जाती है. உறுதிமொழிய செய்ய வைக்கப்படுகிறது. तो ऐसे शपथ पत्र लिखने के बाद भी அதாவது இப்படிப்பட்ட உறுதிமொழிய எழுதுறதுக்கு பிறகு கூடயும் कोई गद्दारी करते हैं, ஒரு சில பேர் அதாவது யாராவது துரோகத்தை பண்றாங்க, कहते मैं नहीं मानता ये मेरा बाप है. சொல்றாங்க நான் ஏத்துக்க மாட்டேன் இவங்க என்னோட அப்பா ஆயிருக்காங்கன்னு. वो तो ऐसे ही लिख दिया था. நாங்க அப்படியே எழுதி கொடுத்திருந்தேன். तो ऐसे जो गद्दार होते हैं, அதாவது இப்படிப்பட்ட துரோகிகள் யார் இருப்பாங்களோ, துரோகிகள் யார் இருப்பாங்க, वो कन्वर्ट होने वाली आत्माएं हैं. அவங்க கன்வெர்ட் ஆகக்கூடிய ஆத்மாக்களா. जब ब्रॉड ड्रामा चलेगा எப்போ பிராட் டிராமா நடக்குமோ, और धर्मों की स्थापना शुरू हो जाएगी, அதாவது 5000 வருஷங்களினோட டிராமா எப்போ போகுமோ, மத்த தர்மங்கள் எப்போ வருமோ, तो वही गद्दार वहां जाकर के गद्दारी का அப்போ அந்த துரோகிகள் தான் அங்க போய் துரோகத்தை पार्ट बजावेंगे या नहीं बजावेंगे. துரோகம் செய்யக்கூடிய பாட்டுகளை செய்வாங்களா, அந்த பகுதியை செய்வாங்களா, இல்லைன்னா இல்லையா, हाँ? बजावेंगे. செய்வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. और जिन गद्दारों ने பிறகு எந்த துரோகிகள் भगवान के सामने शपथ लेकर के गद्दारी की, பகவானுக்கு முன்னாடி கடவுளுக்கு முன்னாடி உறுதிமொழிய எழுதி கொடுத்து உறுதிமொழிய பண்ணி பிறகு துரோகத்தை பண்ணாங்க. अम्मा की तो बात छोड़ दो, அம்மாவோட பேச்சை விட்டுடுங்க, விஷயத்தையே விட்டுடுங்க. जो ऊंचे के ऊंचे भगवान बाप पार्टधारी है, யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அந்த ஒரு பாட் செய்யக்கூடியவர் இருக்காரு, उसके सामने ही गद्दारी कर दी, அவங்களுக்கு முன்னாடியே துரோகத்தை பண்ணிட்டாங்க. तो भारत में परंपरा है அப்போ பாரத்துக்குள்ள பரம்பரை இருக்குது. कि जो जो दूसरे धर्मों में कन्वर्ट होते गए, யாரெல்லாம் மத்த தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆயிட்டே வந்தாங்க, उन कन्वर्ट हुई आत्माओं को कभी भी भारतवासियों ने அந்த கன்வெர்ட் ஆயிருக்கக்கூடிய ஆத்மாக்களை பாரதவாசிகள் எப்பவுமே अपने धर्म में स्वीकार தன்னோட தர்மத்துல மறுபடியும் नहीं किया. ஏத்துக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. बल वो दूसरे धर्म में कन्वर्ट होकर के वहां से भी असंतुष्ट हुए. இப்போ அவங்களுக்கு வேணும்னா மற்ற தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அங்கிருந்து கூடயும் அவங்க திருப்தி அடையாம போனாங்க. और नीचे धर्मों में गिरते गए. இன்னும் கீழே வரக்கூடிய தர்மத்துல விழுந்துட்டே வந்தாங்க. जैसे कोई को गुस्सा आता है ना, எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு அதாவது கோபம் வந்ததுன்னா परिवार में குடும்பத்துல उस परिवार का भांति ऐसा हठी होता है, ஒரு ஏதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ குடும்பத்துல சில அந்த அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும், அதாவது பிடிவாதத்தினோட சுபாவம் இருக்கும். कि हठपूर्वक दुष्ट कर्म करता जाता है. அதாவது பிடிவாத பிடிச்சு என்ன செய்வாங்கன்னா கெட்ட செயல்களை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, கொடூரமான அந்த குற்றங்களை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. हक पकड़ लेता है कि मेरी बात मानो.
பிடிவாத பிடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேனோ அதே தான் கேட்கணும். கேளுங்க. और अगर नहीं मानता है, ஒருவேளை கேட்கலன்னா परिवार का जो ग्रुप होता है அந்த குடும்பத்தினோட குரூப் वो उसकी बात नहीं मानता है तो क्या करता है? இவங்க எல்லாமே அவங்களோட பேச்சை கேட்கல. குடும்பத்தினோட அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க அவங்க பேச்சை கேட்கலன்னா और ही दुष्ट कर्म करता जाता है. இன்னும் கொடூரமான குற்றங்களை பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. शराब पीना, रंडीबाजी करना, மதுபானத்தை குடிக்கிறது, ரண்டிபாஜி கர்னான்னா இப்போ அந்த வைசியாக்கள் இருப்பாங்க இல்லையா, கெட்ட பெண்கள், அவங்களுக்கு பின்னாடி சுத்துறது, दूध किया करना, नीच ते नीच कर्म करके दिखाता है. சூதாட்டம் ஆடுறது, எல்லாத்தை விட தாழ்ந்ததிலும் தாழ்ந்த செயல்களை செஞ்சு காமிப்பாங்க. तो ऐसे ही அதே மாதிரி தான் ऐसे ऐसे हठयोगी भी हैं இப்படிப்பட்ட ஹட்டயோகிகள் கூடயும் இருந்தாங்க. जो गिरते हैं तो गिरते ही चले जाते हैं. அதாவது அவங்க கீழே வீழ்றாங்கன்னா விழுந்துட்டே தான் போகுவாங்க. जैसे आर्य समाजी, எப்படின்னா ஆரிய சமாஜி यहाँ तक गिरते हैं कि धर्मों के ऊपर उनकी आस्था ही उठ जाती है. எங்க வரைக்கும் கீழே வீழ்றாங்கன்னா தர்மத்து மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த பற்று என்றதே போயிடுது. हम कोई धर्म को नहीं मानते. நாங்க எந்த தர்மத்து மேல கூடயும் நம்பிக்கை வச்சுக்க மாட்டோம். धर्म निरपेक्ष है. हमें कोई धर्म की अपेक्षा नहीं है. மதச்சார பற்று, நமக்கு எந்த ஒரு தர்மத்து மேல கூடயும் ஆசை, அதாவது நம்பிக்கைன்றது இல்லை. ऐसे नास्तिक बन जाते हैं. இப்படி நாஸ்திக் ஆயிடுறாங்க. तो मिलिट्री का मिसाल दिया भाई ने. இந்த பிரதரு மிலிட்டரியினோட உதாரணமா கொடுத்தாங்க. वो हाँ हो जाते हैं. அவங்க போயிடுறாங்க. वो कल्प का अंत जब तक न हो जाए, இந்த கல்பம், அதாவது 5-6 வருஷங்கள் இருக்கும் இல்லையா, அதோட எண்ட், அதாவது கம்ப்ளீட் எப்போ வரைக்கும் ஆகாதோ, और जब तक नए कल्प की आदि करने के लिए बाप न आ जाए, பிறகு எப்போ வரைக்கும் அப்பா புது கல்பத்தை ஆரம்பம் செய்யறதுக்காக வர மாட்டாங்களோ तब तक वो அப்போ வரைக்கும் அவங்க नेस्त नाबूद होकर रहते. நாசமாதான் ஆயிருக்கும். उन नेस्त नाबूदों के ऊपर भी दया करने के लिए அந்த நாசம் ஆயிருக்க கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மேல கூடயும் கருணைய காமிக்கிறதுக்காக दया के सागर बाप को आना पड़ता है. கருணையினோட கடல் அப்பாக்கு வர வேண்டியதாக இருக்கும். उनको कोई भी उठाने वाला नहीं. அவங்கள யாருமே மேல தூக்கக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. तो कहाँ शूटिंग हो रही है? அப்போ எங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்குது? किसने प्रश्न किया था? யாரு கேள்விய கேட்டாங்க? यहाँ शूटिंग हो रही है. இங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. सारा दिन सर्विस नहीं करेंगे முழு நாள் சர்வீஸ் செய்யாம இருந்தீங்க, तो क्या करेंगे? அப்ப என்ன செய்வீங்க? डिसर्विस ही करेंगे. இப்போ முழு நாள் சேவைய செய்யல, அப்ப என்ன செய்வீங்க? அவ சேவைதா செய்வீங்க. वो ही पुरानी सड़ी हुई बातें. அந்த பழைய அலைஞ்சு போயிருக்க கூடிய ट्रेडरशिप की, அதாவது அந்த மோசடி செய்றாங்க இல்லையா, துரோகிகள். ट्रेडरशिप क्या होता है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ட்ரேடர்ஷிப்னா என்ன இருக்குது? क्या ट्रा ट्रा तो मैडक करते रहते हैं. गद्दार माने
அதாவது ட்ரா ட்ரான்னு சொல்லி இந்த தவளை செய்யும் அப்படி சவுண்டு. இப்போ கத்தார் அதாவது துரோகிகள்னா हाँ। घोर नमक हलाल। अच्छा। दुष्ट संकल्प करते हैं। அதாவது बाबा ने तो बातों की बात बताई, धर्म वही जो वही करते रहेंगे। இப்போ வீணான எண்ணங்கள். பாபா பேச்ச சொன்னாங்க, என்ன செய்வாங்கன்னா அவங்க வீணான பேச்சுகளை பேசிட்டு இருப்பாங்க. संकल्प की बात कहाँ बताई? எண்ணங்களினோட விஷயங்களை என்ன எங்க சொன்னாங்க? है धोखाधड़ी करते रहे, ஏமாற்ற வேலை செய்றாங்க. ट्रेटरशिप करते रहेंगे। ट्रेटरशिप का मतलब இப்போ ட்ரேட்டர்ஷிப்பை செஞ்சுட்டு இருப்பாங்க, நம்பிக்கை துரோகத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு அர்த்தமாயிருக்கு कोई देश होता है तो उस देश के प्रति वफादार नहीं रहते हैं। இப்போ தேசம் இருக்கோ இல்லையா, அந்த தேசத்துக்கு அவங்க நம்பிக்கை கூறியவர்களாக இருக்க மாட்டாங்க, அதாவது தேச துரோகிகளாக இருப்பாங்க. उस देश की बुराई करते हैं दूसरे देश में जाकर के। அந்த தேசத்தை போய் அவதூற செய்வாங்க மற்ற தேசத்துக்கு போய். तो उनको कहते हैं ट्रेटर बन गए। அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு சொல்வாங்க ட்ரேட்டர்ஷிப்னு சொல்லி, அதாவது தேச துரோகிகள்னு சொல்லி அவங்களுக்கு சொல்வாங்க. गंदी बात கெட்ட கெட்ட விஷயங்களை சொல்வாங்க. ट्रेटरशिप। ब्राह्मणों அதாவது ட்ரேட்டர்ஷிப். की दुनिया में जयचंद जैसे गद्दार कौन है? பிராமணர்களினோட உலகத்துல ஜெயச்சந்த் போல துரோகிகள் யாரு? என்ன ஜெயச்சந்தனா? जयचंद पृथ्वीराज राजा का भाई था जयचंद। பிருத்விராஜ் சௌஹானினோட அண்ணனாயிருந்தான் ஜெயச்சந்த். वो कन्नौज का राजा था। அவரு அந்த ஜெயச்சந்த் கன்னோஜினோட ராஜாக இருந்தான். उसने धोखेबाजी की। கன்னோஜ்க்கு ராஜாக இருந்தான். அந்த ஜெயச்சந்துக்காக சொல்றாங்க அவங்க துரோகம் பண்ணாங்க. पृथ्वीराज चौहान के साथ பிருத்விராஜ் சௌஹான் கூட பிருத்விராஜ் சௌஹானுக்கு துரோகம் பண்ணாங்க. तो वो धोखेबाजी में प्रसिद्ध है। அப்போ அந்த துரோகம் பண்றதுல அவங்க பிரசித்தமானவங்க ஆயிருக்காங்க ஜெயச்சந்த். अरे भारत के राजा जो है वो आपस में एक दूसरे को काटते पीटते रहे। இந்த பாரத்தினோட ராஜாக்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தனக்குள்ளேயே ஒருத்தர் இன்னொருத்தரை இது கொலை பண்றது கட் பண்றது இது எதா செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பாரத்தினோட பேரு அதாவது இந்துஸ்தானினோட பேரை கெடுத்துட்டாங்க. उसका भी नाम जयचंद्र। அவங்களோட பேரு கூடயும் ஜெயச்சந்த் தான். इसकी जय करता है। யாருக்கு ஜெய பண்றாங்க? ஜெயனா வெற்றி சொல்றது, है? மகிமை அதாவது புகழ்றது. इसकी जय करता है। யார புகழ்றாங்க? चंद्र। சந்திரன. चंद्रमा की जय हो। अब चंद्रमा की जय से क्या है? சந்திரனுக்கு ஜெய் சொல்வாங்க, அவங்க வெற்றி ஆகட்டும் சொல்லி சொல்வாங்க. क्या होगा? இப்போ சந்திரனுக்கு போய் ஜெயன்னு சொன்னா என்ன ஆகும்? चंद्रमा की जय करने से काम बंद हो जाएगा क्या? இப்போ சந்திரமாக்கு ஜெயன்னு சொல்லுறதுனால வெற்றி ஆகட்டும் சொல்லுறதுனால வேலை நடந்துடுமா? बाबा सन कितना में माउंट आबू में ताला लगेगा? है? सन कितना में माउंट आबू में ताला लगेगा? அவங்க கேக்குறாங்க, பாபா எந்த வருஷம் எந்த இயர்ல மவுண்ட் ஆபுல பூட்ட போடப்படும்? माउंट आबू में तुम ताला क्यों लगवाना चाहते? तुम्हारी क्या दुश्मनी है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, மவுண்ட் ஆபுல நீ ஏன் பூட்ட போட வைக்கணும்னு இருக்கேன், உனக்கு என்ன
சத்ரு क्या அதாவது उन्होंने तुम्हारा धन संपत्ति लूट लिया, बच्चे लूट लिए? உனக்கு என்ன பகை இருக்கு அவங்க மேல? அவங்க என்ன செஞ்சிட்டாங்க உங்களுக்கு? உங்களோட தனம், பிறகு செல்வம், குழந்தைகளை என்ன கொள்ளடிச்சாங்க? काला बाबा इसलिए लगवाना चाहते हैं कि वो लोग जो है व्यर्थ में आध्यात्मिक स्थिति जाने वाले भाई बहन का अग्लानी करके और स्वयं जो है वो राज्य कर रहा है। பாபா ஏன் பூட்ட போட வைக்கணும்னு இருக்கேன்னா, அவங்க ஆத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயத்தினோட இப்போ சகோதரர்கள் மற்ற பிறகு சகோதரியர்களினோட நிந்தனை செய்றாங்க, அவதூறம் செய்றாங்க. दुनिया को ठग रहा है। तुमने 63 जन्म ग्लानी की भगवान की, நீங்க 63 ஜன்மங்கள்ல என்ன செஞ்சீங்கன்னா அவதூற செஞ்சீங்க பகவானுக்கு, और देवताओं की। तो பிறகு தேவதைகளுக்கு. तुम्हारे घर में भगवान ने आके ताला लगवाया? அப்போ பகவான் வந்து உங்களோட வீட்டுக்கு பூட்ட போட வச்சாங்களா? है? तो तुम क्यों ऐसा कर रहे? அப்ப நீ ஏன் அப்படி செய்யற? ऐसा क्यों सोचना चाहते? இப்படி ஏன் யோசிக்கணும்னு விருப்பப்படுற? ये सोचो இப்படி சிந்தனை பண்ணுங்க, யோசிச்சுக்கோங்க. कि दुनिया में हमारे अगर नजदीक हैं कोई, உலகத்துல யாராவது நமக்கு கிட்ட இருக்கக்கூடியவங்கன்னா, நரக்கத்துல இருக்கக்கூடியவங்கன்னா, दुनिया वाले नजदीक नहीं है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, உலகத்தினார்கள் அவங்க கிட்ட ஆனவங்க இல்ல. जिन्होंने बेसिकली भगवान बाप को पहचाना है वो हमारे ज्यादा नजदीक है। யாரு பேசிக்கலி பகவான் அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க நமக்கு நரக்கத்துல இருக்கக்கூடியவங்க. जन्म जन्मांतर के, அதாவது ஜென்ம ஜென்மாந்தரம், அதாவது நிறைய ஜென்மங்கள்ல அவங்க நம்ம கூட இருக்கக்கூடியவங்க, கிட்ட இருக்கக்கூடியவங்க. नहीं समझ में आया? புரியலையா? समझ में नहीं आया? புரியலையா? दुनिया वाले अगर हमारे नजदीक होते तो உலகத்தினார் ஒருவேளை நம்ம கிட்ட இருந்திருந்தா दुनिया वालों ने बाप को पहचाना होता। அப்போ உலகத்தினார்கள் அப்பாவை தெரிஞ்சிருப்பாங்க, அப்பாவை பற்றி புரிஞ்சிருப்பாங்க. कम से कम बेसिकली तो पहचाना होता। பாபா கேட்டுட்டு இருக்காங்க, குறைஞ்சபட்சம் பேசிக்கலி பேசிக் லெவல்ல புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? புரிஞ்சுட்டு இருக்கலாம் இல்லையா? पहचाना புரிஞ்சுட்டாங்களா? नहीं पहचाना புரிஞ்சுக்கல. तो वो जन्म जन्मांतर हमारे नजदीक नहीं रहेंगे। அப்போ அவங்க நிறைய ஜென்மங்கள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடியவங்க கிடையாது. वो बाप के नजदीक नहीं तो वो हमारे भी नजदीक नहीं। அவங்க அப்பாக்கு கிட்ட இல்லன்னா நமக்கு கூடயும் கிட்ட ஆனவங்க கிடையாது. बेसिक वालों ने பேசிக் காரங்க, அதாவது பிரம்மா குமாரிஸ் भगवान बाप को बेसिकली पहचाना, பகவான் அப்பாவை பேசிக்கலி புரிஞ்சுக்கிட்டாங்க. हमने भी पहचाना था। நாம கூடயும் புரிஞ்சிருந்தோம். वो हमारे ज्यादा नजदीक हैं அவங்க நமக்கு அதிக நெருக்கத்துல दुनिया இருக்கக்கூடியவங்க. वालों के मुकाबले। உலகத்தினார்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கக்கூடியவங்க. और इस एडवांस ब्राह्मणों की दुनिया में भी பிறகு இந்த அட்வான்ஸ் பிராமணர்களினோட உலகத்திலையும் कोई तो नास्तिक वर्ग के हैं। ஒரு சில பேரு நாஸ்திக் வர்க்கத்தினர், நாஸ்திக் வர்க்கத்துல வரக்கூடியவங்க, நாஸ்திக் வர்க்கத்தினர்கள் ஆயிருக்காங்க. कोई आर्य समाज के बीज हैं, ஒரு சில பேரு ஆரிய சமாஜிக்கு விதைகளா இருக்காங்க. कोई मुस्लिम धर्म के बीज हैं, ஒரு சில பேரு முஸ்லிம் தர்மத்தினோட விதைகளா இருக்காங்க. कोई सिख धर्म के बीज हैं, ஒரு சில பேரு சிக் தர்மத்துக்கு விதைகள், कोई इस्लाम धर्म के बीज हैं, ஒரு சில பேரு இஸ்லாம் தர்மத்துக்கு விதைகள். वो पहले हमको धोखा दे करके जाएंगे। அவங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஏமாத்திட்டு போயிடுவாங்களா? या दुनिया वाले जो अंत में प्रत्यक्ष होने वाले 33 करोड़ देव आत्माएं हैं, பிறகு இல்லைன்னா உலகத்தினார்கள் யாரு கடைசியில 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க वो हमको धोखा देंगी। அதாவது அவங்க நமக்கு ஏமாத்துவாங்களா? पहले हमको द्वापर युग से धोखा कौन देंगे?
முதல் நமக்கு துவாபர் யுகத்திலிருந்தே யாரு ஏமாத்துறவங்க இருப்பாங்க? ये एडवांस की बीज रूप आत्माएं यहाँ बैठी हुई है। இந்த அட்வான்ஸ் நாலேஜினோட பீஜரூபி ஆத்மாக்கள் இந்த ஆத்மாக்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. थोड़ा समय साथ देंगी, கொஞ்ச நேரம் அதாவது துணைய கொடுப்பாங்க, கூட இருப்பாங்க. फिर उसे उठा के सिंगट दिखा देंगी, गिलानी करेंगी जाके बाहर। பிறகு என்ன செய்வாங்கன்னா நமக்கு ஏமாத்திடுவாங்க, போய் நம்மளோட அவதூறம் செய்வாங்க, நிந்தனை செய்வாங்க. तो दुश्मन तो हमारे अंदर भरे पड़े हैं। அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த சத்ருகள் நம்மளோட உள்ள அதாவது உள்ளேயே அவங்க நிறைஞ்சிருக்காங்க. ये विदेशी ही दुश्मन है। இந்த விதேசிகள் தான் எதிரிகளா இருக்காங்க, वो சத்ருகளா இருக்காங்க. विदेशी नहीं जो अपने धर्म के पक्के हैं। அந்த சத்ருகள் அந்த விதேசிகள் இல்ல, யாரு தன்னோட தர்மத்துல உறுதியாக இருக்காங்க அவங்க இல்ல. वो विदेशी जो कन्वर्ट होकर के दूसरे धर्म में चले जाते रहे। அந்த விதேசிகளை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, யாரு கன்வெர்ட் ஆகி மத்த தர்மத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. वो जयचंद हमारे अंदर बैठे हुए हैं। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ஜெயச்சந்துகள் நமக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்காங்க. तो ये ज्ञान योग का धागा அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஞானம் பிறகு யோகத்தினோட அந்த நூல் சூத்திரம் एक के साथ बंधा हुआ हो। ஒருத்தர் கூட இணைஞ்சிருக்கணும், उस கட்டிருக்கணும். एक धागे में हम बंध करके रहने वाले हैं। அந்த ஒரு நூலு கூட நாம கட்டி இருக்கக்கூடியவங்க, இணைஞ்சு இருக்கக்கூடியவங்க ஆயிருக்கும். हम और किसी तरफ देखने वाले நாம மத்த எந்த பக்கம் கூடயும் பார்க்க கூடியவங்க नहीं है। இல்ல. माना அப்படின்னா हमारा संगठन அப்படின்னா நம்மளோட சங்கடனை इतना मजबूत संगठन होगा, அந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்கக்கூடிய சங்கடனாக இருக்கும். भले थोड़े से मुट्ठी भर बच्चे होंगे। இப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, கைப்பிடி அளவுல தான் குழந்தைகள் இருக்கலாம். जो दुनिया में और किसी का, किसी धर्म पिता का, धर्म का, அவங்க மத்த உலகத்தினார்கள் உலகத்தினோட எந்த தர்ம வேணாலும் ஆயிருக்கலாம், தர்ம பிதா வேணாலும் ஆயிருக்கலாம். इतना मजबूत संगठन नहीं हो सकता। அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள் தர்ம பிதா அவங்களது இந்த அளவுக்கு சக்திசாலி அதாவது பவர்ஃபுல்லான சங்கடனாக இருக்காது. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க, ये पांडवों का किला இந்த பாண்டவர்களினோட கோட்டை ऐसा मजबूत किला रूपी संगठन बन जाएगा, அப்படி சக்திசாலியா இருக்கக்கூடிய இந்த கோட்டை தயாராயிடும். कि एक भी विकारी इसमें पांव भी இதுல ஒரு விகாரி கூடயும் இதுல காலு नहीं रख सकेगा। வைக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. भारत के राजाएं பாரத்தினோட ராஜாக்கள் हार क्यों खाते रहे? ஏன் தோல்வியை அடைஞ்சிட்டு இருந்தாங்க, தோத்து போயிட்டு இருந்தாங்க? हैं? कोई जयचंद निकलते रहे। ஆமா, யாராவது இப்படி ஜெயச்சந்த் வெளிப்பட்டுட்டு இருந்தாங்க, और धोखा देते रहे। பிறகு ஏமாத்திட்டு இருந்தாங்க. ऐसे जयचंदों से இப்படிப்பட்ட ஜெயச்சந்துகளிலிருந்து ஜெயச்சந்துகள் இருப்பாங்க இல்லையா, இவங்களிடம் இருந்து स्नेह भी तो हमने ही लगाया होगा। ஸ்நேகம் கூடயும் நாம தானே இணைஞ்சிருப்போம். जब जानते हैं ये जयचंद है, இப்ப நமக்கு தெரியும் இவங்க ஜெயச்சந்தா இருக்காங்க, ये हमारे कुल के नहीं है, இவங்க நம்மளோட குலத்தினர்கள் கிடையாது. तो उनसे मोह हट जाना चाहिए। அப்ப அவங்க மேல பற்று என்றது போயிடணும். तो ये कोई नई बात थोड़ी है, ये तो पहले ही बताया हुआ है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இது புது விஷயமா, இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. कि जो विधर्मी बीज रूप आत्माएं हैं, இப்போ யாரு விதர்மி பீஜரூபி ஆத்மாக்கள் இருக்காங்க, वो आधार मूर्तों के साथ भी मिल जाएंगे। அவங்க ஆதார் மூர்த்தி இருக்காங்க இல்லையா,
அவங்க கூடயும் போய் சேர்ந்துருவாங்க, கலந்துருவாங்க. इस्लामियों में जाएंगे, இஸ்லாமிகள் இஸ்லாமில போய் மிக்ஸ் ஆயிடுவாங்க, கலந்துடுவாங்க. बौद्धियों में जाएंगे, பௌத்திகள் பௌத்திகள்ல போய் கலந்துடுவாங்க. क्रिश्चियन में जाएंगे, கிறிஸ்டியன்ஸ்ல போய் கலந்துடுவாங்க. आर्य समाजी ஆரிய சமாஜிகள் समाजियों के साथ जाएंगे ஆரிய சமாஜிகள் கூட போயிடுவாங்க. और मिलकर के பிறகு இணைந்து भक्ति मार्ग का आडंबर फैला के பக்தி மார்க்கத்தினோட அந்த ஒரு ஷோ இருக்கு இல்லையா, அந்த பம்ப் அண்ட் ஷோ என்ன இருக்குதோ அத பரவ வச்சு जो भक्ति मार्ग के गुरु लोग हैं அந்த பக்தி மார்க்கத்தினோட குருக்கள் யார் இருக்காங்க, उनके साथ मिलकर के அவங்க கூட இணைந்து கலந்து सूर्यवंशियों के ऊपर हमला करेंगे பிறகு சூரியவம்சிகள் மேல தாக்குவாங்க. और मिलकर के भक्ति मार्ग का आडंबर फैला के பிறகு இணைந்து பக்தி மார்க்கத்தினோட ஆடம்பரத்தை பரவி जो भक्ति मार्ग के गुरु लोग हैं இப்போ பக்தி மார்க்கத்தினோட குருக்கள் யார் இருக்காங்க, उनके साथ मिलकर के அவங்க கூட இணைந்து हमला करे फिर सूर्यवंशियों के ऊपर हमला करेंगे பிறகு சூரியவம்சிகள் மேல தாக்குவாங்க. प्लान रखा है वही है ड्रामा का एक तरफ मुट्ठी भर बच्चे ஒரு பக்கம் கைப்பிடி அளவுல குழந்தைகள், और दूसरी तरफ ढेर के ढेर பிறகு இன்னொரு பக்கம் நிறையதிலும் நிறைய பேரு चंद्रवंशी भी சந்திரவம்சிகள் கூட சந்திர வம்சி கூடயும் வம்சம் கூடயும் इस्लाम वंशी भी இஸ்லாம் வம்சம் கூடயும் बौद्ध वंशी भी பௌத்தி வம்சம் கூடயும் सारे वंशी इकट्ठे हो जाते हैं विधर्मी और विदेशी எல்லா வம்சங்கள் கூடயும் ஒன்னாயிடுறாங்க, விதர்மி விதேசிகள். शुरुआत कहाँ से हुई பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ஆரம்பம் எங்கிருந்து ஏற்பட்டது ஆச்சு? 76 से एडवांस नॉलेज निकली 76 இருந்து அட்வான்ஸ் நாலேஜ் வெளிப்பட்டது. 76 से लेकर के 98 तक 76 இருந்து 98 வரைக்கும் बेसिक 98 வரைக்கும் नॉलेज वाले बाल बांका नहीं कर सके कभी பேசிக் நாலேஜ் காரங்க எதுவுமே செய்ய முடியல. अगर उनका हमला सफल हो गया ஒருவேளை அவங்களோட தாக்குதல்ன்றது அது வெற்றி ஆயிடுச்சு, வெற்றிகரமாக அவங்க அதை அடைஞ்சிட்டாங்கன்னா तो कब सफल हुआ அப்போ எப்போ அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது? जब अंदर के मिलकर के எப்போ உள்ள இருக்கக்கூடியவங்க இணைந்து निकल करके उनके साथ मिल गए எப்போ உள்ள இருக்கக்கூடியவங்க போய் அங்க இணைஞ்சிட்டாங்களோ அப்போ, धोखेबाज बने அதாவது துரோகிகள் ஆயிட்டாங்க இல்லையா, அப்போ. ये भारत हारता ही तब है हारता है भारत की हार ही तब होती है பாபா சொல்லிட்டு இருக்காங்க, பாரத் எப்போ இழைந்து போகுதுன்னா, அதாவது தோல்வியா அடைஞ்சிடுதுன்னா, जब भारत के राजाओं में फ्रिक्शन पड़ता है எப்போ பாரத்தினோட ராஜாக்களுக்கு நடுவுல உராய்வு ஏற்படுமோ அப்போ. राजा जयचंद जैसे निकलते हैं உராய்வு ஏற்படுமோ அப்போ ராஜா ஜெயச்சந்த் போல எப்போ வெளிப்படுறாங்களோ और अपने कुल का नाम பிறகு தன்னோட குலத்தினோட பேரு बदनाम कर देते हैं एडवांस नॉलेज में தன்னோட குலத்தினோட பேரை கெடுத்துடுறாங்க. பாபா நெக்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அட்வான்ஸ் நாலேஜ்ல 10 धर्म की आत्मा है कि एक ही धर्म की है 10 தர்மத்தினோட ஆத்மாக்கள் இருக்காங்களா, இல்லன்னா ஒரே தர்மத்தினோட ஆத்மாக்கள் இருக்காங்களா? 10 धर्म की निरूप आत्मा है 10 தர்மத்தினோட
बीज रूपी आत्माக்கள் இருக்காங்க. तो 10 धर्म की बीज रूप आत्माओं में से அப்போ 10 தர்மத்தினோட बीज रूपी आत्माக்கள் இருந்து जो ब्रह्मा कुमारियों की बीज रूप होंगी, चंद्रवंशियों की, யாரு பிரம்மா குமாரியினோட बीज रूपीயா இருப்பாங்களோ சந்திரவம்சத்தினர்கள் वो होंगी कि नहीं होंगी? அவங்க இருப்பாங்களா இல்லனா இருக்க மாட்டாங்களா? तो वो कहाँ होंगी? அப்போ அவங்க எங்க இருப்பாங்க? नहीं, यहाँ नहीं, स्थान बताओ कहाँ होंगी? இங்க இல்ல, இடத்தை சொல்லுங்க எங்க இருப்பாங்க? दिल्ली में होंगी ना? விதையில தானே இருப்பாங்க. दिल्ली में बाप की बुराई करने वाले पूरे இப்போ விதையில இருக்காங்கன்னா அப்பாவை அவதூறம் செய்யக்கூடியவங்க கூடயும் இங்கே இருப்பாங்க விதைகள்ல. बीज रूप आत्माओं के अंदर सब तरह की है. பாபா சொல்லிட்டு இருக்காங்க விதைகள் बीजरूपी ஆத்மாக்களுக்குள்ள எல்லா விதமானவங்க இருக்காங்க. ब्रह्मा कुमारी में मूल कारण नहीं है. பிரம்மா குமாரிகள் மூலமான காரணம் கிடையாது. ये जो राजा बैठे हुए हैं रुद्रमाला में, இங்க ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா ருத்ரமாலால. राजाओं के अंदर ही இந்த ராஜாக்களுக்குள்ளேயே फ्रिक्शन पड़ता है. अंदर वाले ही एक दूसरे को, இந்த ராஜாக்களுக்குள்ளேயே உராய்வு ஏற்படுது, ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்படுது. இவங்களுக்குள்ளேயே जयचंद बन करके सत्यानाश करते रहते हैं. ஜெயச்சந்த் ஆகி என்ன செய்யறாங்கன்னா உண்மைய நாசம் அழைக்கிறாங்க. जो भी मुरलियां हैं अव्यक्त உண்மையே என்ன செய்யறாங்கன்னா நாசம் செஞ்சிடுறாங்க. वाणियां हैं, उन इशारों को ஏதெல்லாம் முரளிகள் பிறகு அவ்யக்த வாணிகளினோட குறிப்புகள் என்ன இருக்கு, குறிப்பிட்டு என்ன சொல்றாங்களோ அதுல जो बाप के बच्चे हैं, இப்போ யாரு அப்பாவோட குழந்தைகள் இருக்காங்க, जन्म जन्मांतर ला और लव में चलने वाले, ஜென்ம ஜென்மாந்தரம் சட்டம் பிறகு அன்பு இத ஃபாலோ செய்யக்கூடியவங்க, बैलेंस में चलने वाले, பேலன்ஸ்ல பேலன்ஸாக இருந்து இருக்கக்கூடியவங்க वो पहचानते हैं. नंबरवार पुरुषार्थ अनुसार அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக வரிசையாக புரிஞ்சுக்குவாங்க. और जो दूसरों की मत पर चल करके कन्वर्ट हो जाते हैं, இப்போ மத்த தர்மங்களுக்கு போய் கன்வெர்ட் ஆயிடுறாங்க. वो नहीं पहचान पाते. அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. तो यही कारण है. பாபா சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் காரணமா இருக்குது. जो पहचान कर भी बाद में मैंने नहीं पहचाना तो वो तो बहुत ही धोखेबाज हो गए. அவங்க ரொம்ப ஏமாத்தக்கூடியவங்க ஆயிட்டாங்க. பிரதர் என்னமோ சொல்றாங்க, அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரொம்பவே ஏமாத்தக்கூடியவங்க ஆயிட்டாங்க. गद्दार कहेंगे उसको. हैं? गद्दार. அவங்கள துரோகிகள்னு சொல்வாங்கன்னு சொல்லி யாரோ பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க. हाँ, वो तो भारतवासियों के लिए बहुत ही ज्यादा निश्चय पत्र भी लिख कर देते हैं माँ बाप. பாபா சொல்றாங்க கரெக்ட், அவங்க பாரதவாசிகளுக்காக மிகவும் मान लेते हैं, फिर बाद में कहते हैं हमारे माँ बाप नहीं है. तो वो नहीं वो क्या का मतलब नहीं है. वो शूटिंग मोहम्मद गोरी की कहाँ हुई है? என்ன என்ற விஷயம் கிடையாது. அந்த ஷூட்டிங் முகமது கோரியினோட ஷூட்டிங் எங்க ஆச்சு? मोहम्मद गोरी कितनी बार हार गए? முகமது கோரி எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாங்க? அடைஞ்சிட்டான். 17 बार आक्रमण किया, 17 बार हार गया. 17 தடவை தாக்குனா 17 தடவை தோல்வி அடைஞ்சிட்டான். और आखिरी फिर उसने पृथ्वीराज को பிறகு கடைசியில அவங்க பிருத்விராஜ अंधाई कर दिया. என்ன பண்ணிட்டான்? பிருத்விராஜனை குருடன் ஆக்கிட்டான் முகமது கோரி. आखिरी भी हमला किया. கடைசியில கூடயும் தாக்குனா. तो ये धोखा देना, அப்போ இந்த ஏமாத்துறது ये दूसरे धर्म वालों का काम है. இது மத்த தர்மத்தினோட வேலை ஆயிருக்கு. ये भारतवासी आत्माएं हैं, மத்த தர்மங்களினோட வேலை இருக்குது. பாரதவாசி ஆத்மாக்கள்
पक्की, वो धोखा உறுதியானவங்க, नहीं दे सकते। वो धोखा देने वाली नहीं है। அவங்க ஏமாத்தக்கூடியவங்க இல்ல. जीवन में வாழ்க்கையில एक बाप के बच्चे, ஒரு அப்பாவை தான் ஏத்துக்கிறாங்க, दो बाप के बच्चे नहीं है। இரண்டு அப்பாக்களோட குழந்தைகள் கிடையாது. सरेंडर होने के बाद भी गद्दारों की लिस्ट में कौन आते हैं? சரண்டர் ஆனதுக்கு பிறகு கூடயும் ஏமாத்தக்கூடியவங்களினோட லிஸ்ட்ல யார் வராங்க? ब्रह्मा कुमारियां भट्टी करके फिर बाबा को छोड़ देते। பிரம்மா குமாரிகள் பட்டியா பண்றாங்க, அதாவது பட்டியை அட்டென்ட் பண்றாங்க, பிறகு அப்பாவை விட்டுடுறாங்க. सेंटर इंचार्ज बनकर बाप को गुप्त और स्वयं को प्रत्यक्ष कर रही है। சென்டர் இன்சார்ஜ் ஆகி அப்பாவை மறைச்சிட்டாங்க, பிறகு சுயம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. और कहती हैं कि हम लास्ट में बाबा के पास जाएंगे। பிறகு சொல்றாங்க, லாஸ்ட்ல நாம கடைசிக்கு பாபா கிட்ட போகுவோம். विजयमाला में जाएंगे விஜய் மாலாக்கு போகுவோம், तो அதாவது விஜய் மாலால வருவோம். क्या वो विजयमाला का दाना बनेंगे? என்ன அவங்க விஜய் மாலாவினோட மணிகள் ஆகுவாங்களா, வருவாங்களா? है जो एक बार ट्रेटर बन जाते हैं, छोड़ देते हैं बाप का बनने के बाद। ஒரு தடவை யாரு துரோகிகள் ஆயிடுறாங்க, அப்பாவோட குழந்தை ஆனதுக்கு பிறகு விட்டுடுறாங்க, उनका वो पद नहीं बन सकता जो पहले बनना था। அவங்களோட பதவி அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்காது. முன்னாடி அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் என்றது இருந்ததோ அது கிடைக்காது. விட்டு போனதுக்கு பிறகு बल दोबारा पुरुषार्थ करे। பலே இப்போ அவங்களுக்கு தேவை இருக்குதுன்னா மறுபடியும் புருஷார்த்தம் செய்யலாம், दोबारा ज्ञान में चल पड़े, कुछ न कुछ प्राप्ति करेंगे। மறுபடியும் ஞானத்தை ஃபாலோ செய்யலாம், கொஞ்ச நஞ்ச பிராப்தியை அடைவாங்க. लेकिन जो पहली बार में प्राप्ति करनी थी वो प्राप्ति ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பிராப்தியை அடைஞ்சிருக்கணுமோ அந்த பிராப்தி, அதாவது பலன், नहीं हो सकती। அந்த பலன் என்றது கிடைக்காது. जो भी सरेंडर होकर घर चले जाते हैं, யாரெல்லாம் சரண்டர் ஆனதுக்கு பிறகு வீட்டுக்கு போயிடுறாங்க, उनको बाबा के ऊपर प्यार तो है, அவங்களுக்கு பாபா மேல அன்பு இருக்குது. लेकिन वो किसी से तंग होकर के, अशांत होकर के घर चले जाते हैं। ஆனா அவங்க இப்போ மத்தவங்களிடம் இருந்து, சில பேரிடம் இருந்து எப்படி என்ன அவங்க தொந்தரவு பண்ணாங்க, பிறகு அவங்க அமைதி கொடுக்கல, அதனால அசாந்தியாகி அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. तो उनका किस आधार पर नंबर मिलता है? அப்ப அவங்களுக்கு எந்த ஆதாரப்படி நம்பர் கிடைக்குது? अशांत करने वाली माया है। இப்போ அமைதி இல்லாம ஆக்குறது மாயா செய்த இந்த வேலை. माया रावण है மாயா ராவணா இருக்குதா, या बाप है? இல்லன்னா அப்பாவா? सरेंडर होने वालों ने एग्रीमेंट किससे किया है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, சரண்டர் ஆகக்கூடியவங்க யார் கூட அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க? யாரோ சொல்றாங்க அப்பா கூட. तो बाप को छोड़ करके क्यों चले जाते हैं? அப்போ அப்பாவை விட்டுட்டு ஏன் போயிடுறாங்க? जो अशांत करने वाले हैं उनसे बात करना बंद कर दे। யாரு அமைதி இல்லாம ஆக்கிடுறாங்களோ அவங்க கிட்ட பேசுறதே நிறுத்திடுங்க, उनसे बोलना चालना बंद कर दे। அவங்க கிட்ட பேசுறது அவங்க கூட இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. कोई जबरदस्ती है? என்ன வலுக்கட்டாயமா என்ன? नहीं बात करते।
பேச மாட்டோம் நம்ம. नहीं चलेगा क्या? நடக்காதா என்ன? चलेगा या नहीं चलेगा? நடக்குமா நடக்காதா? चलेगा। நடக்கும். विरोधाभास पैदा करना है तो अज्ञानियों के साथ करना है। முரண்பாடு ஏற்படுத்திக்கணும்னா யாரு அஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஏற்படுத்திக்கணுமா? यह बाप का जो परिवार है, परिवार के भांति है, उनके साथ विरोधाभास पैदा करना है। இல்லைன்னா அப்பாவோட குடும்பத்தினர்கள் குடும்பம் இருக்கு இல்லையா அவங்க கூட முரண்பாடை ஏற்படுத்திக்கணுமா? कहाँ सहन करना है और कहाँ सामना करना है? எங்க சகிச்சுக்கணும் பிறகு எங்க எதிர்க்கணும்? परिवार में क्या करना होता है? இப்போ பரிவாரத்துல அதாவது குடும்பத்துல என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? सहन करना होता है। சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். लेकिन विदेशी है, ஆனா விதேசிகளா இருக்காங்க, विधर्मी है, விதர்மிகளா இருக்காங்க. तो परिवार के साथ सामना करेंगे। அப்போ பரிவாரத்து கூட அதாவது குடும்பத்து கூட எதிர்ப்பாங்களா या सहन करेंगे? இல்லன்னா சகிச்சுக்குவாங்களா? तो सामना करने लग पड़ते हैं। அப்போ எதிர்க்கிறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. ट्रेटर बन गए, துரோகிகள் ஆயிட்டாங்க, अलग हो गए, தனியாயிட்டாங்க. जो चाहेंगे सो बोलेंगे। என்ன வேணுமோ அப்படி பேசுவாங்க சொல்வாங்க. जल में रह करके तो मगरमच्छ से विरोध होता नहीं है। இப்போ தண்ணில இருக்கிறப்போவே அந்த முதல்ல இருக்கு இல்லையா அது கூட வேறன்னா பகை இல்லைன்னா இந்த மோதல் என்றது ஏற்பட முடியாது, அதாவது எதிர்க்க முடியாதது கூட தண்ணில இருக்கிறப்போவே அந்த முதல் இது இருக்கு இல்லையா முதல்ல இருக்கு இல்லையா அது கூட பகை இல்லைன்னா சண்டை ஒன்றும் பண்ண முடியாது. तो बाहर हो गए। அப்ப வெளியில போயிட்டாங்க. यहाँ भी ऐसे ऐसे सरेंडर होते हैं। பாபா சொல்லிட்டு இருக்காங்க இங்க கூடயும் அப்படிப்பட்ட சரண்டர் ஆகுறாங்க, அப்படிப்பட்டவங்க சரண்டர் ஆகுறாங்க. जो कागज में दिखाने भर के सरेंडर हैं, வெறும் பேப்பர்ல காமிக்கிறதுக்காக சரண்டர். एक तिनका नहीं तोड़ सकते हैं। ஒரு வைக்கோல கூடயும் உடைக்க முடியறது இல்ல, வைக்கோல கூடயும் உடைக்கிறது இல்ல. कटी हुई उंगली पे पेशाब भी नहीं करेंगे। இப்படி சொல்லப்படுகிறது. இப்போ கட்டா இருக்கக்கூடிய விரல் மேல அவங்களால பாத்ரூம் கூடயும் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. அதாவது கொஞ்சம் கூடயும் வேலை செய்ய முடியாது அவங்களால. ऐसे ऐसे हैं, खाते हैं, पीते हैं, रहते हैं। அப்படிப்பட்டவங்க இருக்காங்க, சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, இருக்கிறாங்க, सोते हैं, படுத்துக்கிறாங்க, पूरी पालना लेते हैं, முழுமையாக பாலனைய எடுத்துக்கிறாங்க. सैकड़ों भाई बहनों का खून पी जाते हैं, बीमार होते हैं तब। நூத்தி கணக்குல இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸினோட ரத்தத்தை குடிச்சிடுறாங்க. எப்போ உடம்பு சரியில்லாம போயிடுறாங்களோ அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது இல்லையா அந்த நேரத்துல அந்த நூத்தி கணக்குல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ரத்த தானத்தை கொடுக்கறாங்க. खून दिया जाता कि नहीं? ரத்தத்தை கொடுக்கப்படுகிறதா இல்லைன்னா இல்லையா? तो सरेंडर हैंड्स उनको खून भी दे देते हैं कई बार। ஒரு சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா பல டைம் என்ன ஆகுதுன்னா சரண்டர் ஹேண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு ரத்தத்தை கூடயும் கொடுத்துடுறாங்க. बोतलें की बोतलें, फिर भी धोखा देते हैं। நிறைய பாட்டில்ஸ் ரத்தத்தை கொடுத்துடுறாங்க ஆனாலும் ஏமாத்திடுறாங்க. कोई बहनें क्या करते हैं मैंने आपस में बहनों का कुछ लड़ाई झगड़ा या कुछ होता है ना तो बहनों की ग्लानि दूसरी माताओं को सुनाते हैं घर की बातें. அவங்க சொல்றாங்க பாபா ஒரு சில சிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா வீட்டில் சண்டை ஏற்படுது,
அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் சண்டை என்ன போட்டுக்கிறாங்களோ அது மற்ற மாதாக்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அதாவது குடும்பத்தினோட விஷயங்கள், பாபாவோட குடும்பத்தினோட விஷயங்களை மாதாஸ்க்கு சொல்றாங்க. उनकी क्या शूटिंग होगी? அவங்களோட ஷூட்டிங் என்ன ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. बाहर की माताओं को सुनाते हैं. வெளியில இருக்கக்கூடிய மாதாக்களுக்கு சொல்றாங்க. मुरली में डायरेक्शन क्या है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, முரளியில என்ன டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு? मुरली में इस संबंध में डायरेक्शन क्या है बाबा का? முரளியில இந்த சம்பந்தத்துல, அதாவது இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற விஷயத்தை என்ன சொல்லிருக்காங்க பாபா? चिंतन पतन की யாரோ சொல்றாங்க மத்தவங்களோட சிந்தனை செய்யறதுன்னா வீழ்ச்சிக்கான மூலம், அதாவது வேறு. பாபா சொல்றாங்க இல்ல, हाँ अंदर की बातें ஆமா உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் अगर बाहर वालों को बताई ஒருவேளை வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு சொன்னீங்கன்னா तो गला घुट जाएगा. அதாவது தொண்டையே என்ன ஆயிடும்னா அவங்களால பேசவே முடியாது, அப்படி ஆயிடுவாங்க. सच्चाई सुनाई नहीं सकेंगे. உண்மைய சொல்லவே முடியாத போல ஆயிடுவீங்க, சொல்லவே முடியாத அப்படி ஆயிடுவீங்க. सत्य माने ज्ञान, உண்மை என்றால் ஞானம். या तो आधा ज्ञान सुनाएंगे இல்லன்னா பாதி ஞானத்தை சொல்வாங்க, और आधा ज्ञान भूल जाएगा. பிறகு பாதி ஞானம் மறந்து போயிடுவீங்க. பாதி ஞானத்தை சொல்வீங்க, பாதி ஞானம் மறந்து போயிடும். इसलिए அதனாலதான் क्या करना चाहिए? என்ன செய்யணும்? अंदर की बातें बाहर உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில नहीं निकलना चाहिए. சொல்லக்கூடாது, வெளிப்படக்கூடாது. अगर सुनाते हैं ஒருவேளை சொல்றீங்கன்னா तो அப்போ जो परिवार का मुखिया है இப்போ குடும்பத்தினோட முக்கியமானவங்க இருக்காங்க இல்லையா? कौन है? யாரு? குடும்பத்துல முக்கியமானவர் शिव बाबा. शिव बाबा. शिव बाबा जो परिवार का मुखिया है, शिव बाबा குடும்பத்துக்கு யாரு ஹெட்டாக இருக்கக்கூடியவர், उसके प्रति वफादार बने அவங்க கூட நம்பிக்கைக்குரியவங்களாக ஆனீங்களா या बेवफा बन गए? இல்லன்னா துரோகிகள் ஆயிட்டீங்களா, நம்பிக்கை துரோகிகள் ஆயிட்டீங்களா? बाप का परिवार है, அப்பாவோட குடும்பமா இருக்கு. बाप के परिवार के संबंध की बातें हैं, அப்பாவோட குடும்பத்தினோட பேச்சுகள், चाहे वो गुप्त संबंध हो இப்போ அது குப்தமான உறவு, இந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய உறவு இருக்கலாம், और चाहे वो बाप बच्चे के रूप में प्रत्यक्ष संबंध हो, இல்லன்னா அது குழந்தை அப்பாவினோட ரூபத்துல இருக்கக்கூடிய பிரத்யட்சமா இருக்கக்கூடிய வெளிப்பட்டு இருக்கக்கூடிய உறவா இருக்கலாம். कोई भी संबंध की बात को எந்த உறவினோட விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். हम अगर बाहर वालों को बताते हैं ஒருவேளை நாங்க வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு तो சொல்றோம், उससे बेवफाई साबित होती है. இதனால கூடயும் நம்பிக்கை துரோகி என்றது நிரூபணம் ஆகிறீங்க. या दूसरों को बताते हैं இல்லன்னா மத்தவங்களுக்கு நீங்க சொல்றீங்கனாலும் இதேதான். जो परिवार से बाहर, யாரு குடும்பத்திலிருந்து வெளியில இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொன்னீங்கன்னாலும் இப்படியேதான். तो ऐसे जो बेवफा है பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி யாரு நம்பிக்கை துரோகிகள் இருக்காங்க, वो उस लिस्ट में हुए. அவங்க அந்த லிஸ்ட்ல வந்தாங்களா, லிஸ்டுக்கு வந்தாங்களா? कौन सी लिस्ट में? எந்த லிஸ்ட்ல? आज्ञाकारी, वफादार, फरमानबरदार, ईमानदार की लिस्ट में है. கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவங்க, நேர்மையானவங்க, நம்பிக்கைக்குரியவங்கள், பிறகு என்ன ஆர்டரை கொடுக்குறாங்களோ, ஆணைய கொடுக்குறாங்களோ அதை உடனடியே ஃபாலோ செய்யக்கூடியவங்க, இந்த லிஸ்ட்ல இவங்க வந்தாங்களா, வராங்களா? नहीं है तो उनके प्रति क्या बनना है? அவங்க இல்ல. அப்போ இப்படிப்பட்டவங்க கூட என்ன ஆகணும்? शक्ति स्वरूप है शक्ति स्वरूप बनना है. சக்தி ஸ்வரூபம் ஆகணும், அதாவது பவர்ஃபுல் ரூபத்தை தாரணை பண்ணிக்கணும். उनकी परवाह नहीं करनी है. அவங்கள பற்றி கேரே செய்யக்கூடாது, அதாவது அவங்கள கவனிக்கவே கூடாது. उन बातों को एक कान से सुनो
பாபா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களது ஒரு காதால பேச்ச கேட்டுக்கோங்க, दूसरे कान से இன்னொரு காதால निकाल दो। விட்டுடுங்க। बाबा को बताओ ऐसा करते हैं, பாபாக்கு சொல்லுங்க இப்படி செய்றாங்க, बेवफाई कर रहे हैं, அதாவது நம்பிக்கை துரோகிகளாக இருக்காங்க, परिवार के साथ, बाप के साथ। குடும்பத்து கூட அந்த அப்பா கூட இப்படி செய்றாங்கன்றது சொல்லணும்। அப்பாக்கு சொல்லணும் குடும்பத்து கூட அப்பா கூட இப்படி நம்பிக்கை துரோகத்தை செய்றாங்கன்னு சொல்லிடணும்। ऐसे भाकी पहनने वाले भी आते हैं, இப்படி கட்டி பிடிச்சிக்க கூடியவங்களும் வராங்க, जो बाप को बाकी पहन करके फिर धोखा भी दे देते हैं। அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க, பிறகு ஏமாத்திடுறாங்க। ऐसे बहुत हैं இப்படி நிறைய பேர் இருக்காங்க। जो धोखेबाज निकल पड़ते हैं। யாரு ஏமாத்தக்கூடியவங்க வெளிப்படுறாங்க। एक बाप का बन करके ஒரு அப்பாவோட குழந்தை ஆகி फिर औरों से दिल लगी कर बैठते हैं। பிறகு மத்தவங்க கூட மனச போய் இணைச்சுக்கிறாங்க, அதாவது மத்தவங்கள போய் நேசிக்கிறாங்க। गद्दारों की कुछ निशानियां। துரோகிகளினோட சில அடியாளங்கள்। जिन्होंने नीच से नीच का संग किया है, யாரு எல்லாத்தை விட தாழ்ந்தவங்களினோட தொடர்ப இணைஞ்சிருக்காங்க, அதாவது அவங்களோட தொடர்பினோட நிறத்துல வந்திருக்காங்க, और ऊंच से ऊंच पाटधारियों को धोखा दिया है। பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க। ऐसे भारत की हिस्ट्री में हुए हैं या नहीं हुए? இப்படி பாரத்தினோட ஹிஸ்டரியில இருந்தாங்களா இல்லையா? जयचंद அந்த வரலாறுல பாரத்தினோட வரலாறு இருக்கு இல்லையா, இதுல இருந்தாங்களா இல்லையா? जैसे राजा, ஜெயச்சந்த் போல ராஜா, तो ऐसी आत्माओं को அதாவது இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு बाप की याद அப்பாவோட நினைவு कठिन हो जाती है। கஷ்டமாயிடுது। भारत के जो धोखेबाज जयचंद जैसे हैं, பாரத்ல யாரு ஏமாத்தக்கூடிய ஜெயச்சந்த் போல இருக்காங்க, उन्होंने सारा सत्यानाश किया है। அவங்க எல்லாமே உண்மையை நாசம் பண்ணிட்டாங்க। कन्वर्शन की महिमा है। பாபா சொல்லிட்டு இருக்காங்க கன்வர்ஷனினோட மகிமா இருக்குது। மகிமைன்னா அந்த புகழ பாடுறாங்க இல்லையா, அது स्वधर्मे निधनम से परधर्मो भयावह। ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ, அதாவது தன்னோட தர்மத்துல இருந்து போகிறது மேலு மத்தவங்களோட தர்மத்தை ஏத்துக்கிறது நல்லது கிடையாது, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும்। अपने धर्म में मर जाना अच्छा, தன்னோட தர்மத்துல இருந்து போகிறது நல்லது, दूसरे के धर्म में कन्वर्ट होना மத்தவங்களோட தர்மத்துல கன்வெர்ட் ஆகிறது अवसरवादिता को ग्रहण करके சந்தர்ப்பவாதி ஆகி जहाँ देखी तबा बारात वहीं बिताई सारी रात। அதாவது எங்க அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ, அதாவது நல்லது சாப்பாடு கிடைக்குது, பிறகு எல்லாமே கிடைக்குது, அப்போ அங்க கன்வெர்ட் ஆயிடுறது। आज के अवसरवादी नेता भी ऐसे ही कर रहे हैं। இன்றைய சந்தர்ப்பவாதி இந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, நேதாக்கள் அரசியல்வாதிகள், அவங்க கூட இப்படி ஏதாவது செய்யறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க। जहाँ मौका मिलता है कि इस पार्टी की जीतने की संभावना है, எங்க இந்த விஷயத்த பாக்குறாங்க, இந்த பார்ட்டி வெற்றி அடைய போகுதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா तो अपने सारे नीति नियम कानून उठा के ताक में रख देते हैं, पट से कन्वर्ट हो जाते हैं। அவங்க என்ன செஞ்சிடுறாங்கன்னா அவங்களோட எல்லா நியமங்கள் சட்டங்கள் அதெல்லாமே என்ன பண்ணிடுறாங்கன்னு எல்லாமே வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, சைட்ல வச்சுட்டு அவங்கள இதுல அந்த பார்ட்டிக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க। गद्दारी करने वालों का क्या हाल होता है? துரோகம் செய்யக்கூடியவங்களோட நிலைமை என்ன ஆகும்? ज्ञान सुन करके फिर जाकर के उल्टा सुल्टा बोलते थे, ஞானத்தை கேட்டு பிறகு போய் தலைகீழாக பேசுறாங்க,
तो उनका गला ही घुट जाता था। அவங்க அப்போ அவங்களோட தொண்டையே என்ன ஆயிடும்னா அவங்க பேசாம ஆயிடுவாங்க, பேசவே முடியாது, அப்படி ஆயிடுவாங்க. पूरा समझते नहीं है முழுமையாக புரிஞ்சுக்கிறது இல்ல. तो बाहर जाकर के उल्टा सुल्टा बोलते हैं। பிறகு வெளியில போய் தலைகீழாக பேசுறாங்க, சொல்றாங்க. बाबा जानते हैं பாபாக்கு தெரியும் आगे चल करके बहुत ही ट्रेटर बनने वाले हैं। வருங்காலத்துல ரொம்ப துரோகிகள் ஆக போகிறாங்க. आश्चर्यवत पश्यन्ति कथन्ति बाप का बनन्ति। ஆச்சரியமாக கேக்குறாங்க, அப்பாவோட குழந்தை ஆகுறாங்க. फिर इनसे भी कोई कोई ट्रेटर बन जाते। பிறகு இதுல கூடயும் ஒரு சில பேரு துரோகிகள் ஆயிடுறாங்க. फिर उनके गले घुट जाते हैं। பிறகு அவங்க பேசாம ஆயிடுறாங்க, பேசவே முடியாது, அப்படி ஆயிடும். फिर ज्ञान का एक भी अक्षर बोल नहीं सकते। பிறகு ஞானத்தினோட ஒரு வார்த்தை கூடயும் அவங்களால சொல்ல முடியாத போல ஆயிடும். राजयोग सीख करके उनका राज को जानते हैं, सीखते हैं। இப்போ ராஜயோகத்தை யாரு தெரிஞ்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க? परमात्मा से संबंध जोड़ते हैं, அதாவது உறவை இணைக்கிறாங்க, लेकिन गुप्त संबंध जोड़ते हैं। ஆனா மறைமுகமான சம்பந்தத்தை உறவை இணைக்கிறாங்க. इसलिए मुरली में बाबा ने बोला हुआ है அதனாலதான் முரளில பாபா சொல்லியிருக்காங்க, कि मधुबनी की बातों को மதுபனத்தினோட விஷயங்களை समझ करके, देख करके, புரிஞ்சுக்கிட்டு, பார்த்துக்கிட்டு, जान करके, தெரிஞ்சுக்கிட்டு फिर बाहर जा करके जो ज्ञानी करते हैं, பிறகு வெளியில போய் யாரு நிந்தனை பண்றாங்க, அவதூறம் செய்யறாங்க, तो उनका गला घुट जाता है। அப்போ அவங்க எப்படின்னா அவங்களோட தொண்டை என்ன ஆயிடும்னா அவங்களால பேசவே முடியாது, அப்படி ஆயிடும். वो फिर ज्ञान किसी को सुना ही नहीं सकते। அவங்க பிறகு ஞானம் யாருக்கு கூடயும் சொல்லாம ஆயிடுவாங்க, சொல்லவே முடியாது, அப்படி ஆயிடுவாங்க. बाप और बाप की रचना का परिचय किसी को அப்பா பிறகு அப்பாவினோட படைப்பினோட அந்த அறிமுகத்தை दे नहीं सकते। யாருக்கு கூடயும் கொடுக்கவே முடியாது, அப்படி ஆயிடும். विनाश के पीरियड में उनको விநாசத்தினோட பீரியட்ல நேரத்துல அவங்களுக்கு सुख मिल नहीं सकता, சுகம் கிடைக்க முடியாது. अतीन्द्रिय सुख। அதீந்திரிய சுகம். विनाश काले विपरीत बुद्धि, விநாசத்தினோட நேரத்துல பகவான் கூட தலைகீழான அதாவது புத்தி, அதாவது விபரீதமான புத்தியை இணைச்சாங்கன்னா विनश्यंती की लिस्ट में आ जाएगी। விநாசத்தினோட அடையக்கூடிய லிஸ்ட்ல வந்துடுவாங்க. ठीक बुद्धि विजयंती की लिस्ट में नहीं आ सकती। அன்பான புத்தி என்ன ஆகும்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க. क्योंकि बाप के जो संबंध है, ஏன்னா அப்பாவினோட உறவு என்ன இருக்கு, और दुनियावी मनुष्यों के जो संबंध होते हैं, பிறகு உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க கூட என்ன உறவு இணைக்கப்படுகிறதோ उनमें फर्क है। அதுல வித்தியாசம் இருக்கு. त्रेसठ जन्मों से मनुष्यों के संबंध में आते आते 63 ஜென்மங்கள் இருந்து மனிதர்களினோட உறவுகள்ல வர வர हम नीचे गिरते चले आए। நாம கீழே இறங்கிட்டே தான் வந்தோம். मन बुद्धि और शरीर का पतन हो गया। மன புத்தி பிறகு சரீரத்தினோட வீழ்ச்சி என்றது ஏற்பட்டது. इंद्रियों की शक्ति क्षीण हो गई। இந்திரியங்களினோட சக்தி வீணாயிடுச்சு. अब ये एक ही जन्म ऐसा है, பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ இது ஒரே ஒரு ஜென்மம் தான் இப்படிப்பட்டதாயிருக்கு. जिसमें बाप के संबंध जोड़कर இதுல அப்பா கூட உறவை இணைஞ்சு हम अपना भी कल्याण करेंगे। இதுல நாம நமக்கு கூடயும் நன்மையை ஏற்படுத்திக்கிறோம். तो अपने संबंध संपर्क में आने वाली और भी आत्माओं का कल्याण करेगी। பிறகு நம்மளோட தொடர்புல வரக்கூடிய மத்த ஆத்மாக்களுக்கு நன்மை கூடயும் हो जाएगा। அது தானாவே ஆயிடும் சொல்லி சொல்றாங்க. ये पतित पावन बाप के संग का रंग ही இந்த பதித பாவன் அப்பாவினோட இந்த
கனெக்ஷனினோட அந்த நிறம் என்ன இருக்குதோ इन श्रेष्ठ आत्माओं को श्रेष्ठ बनाता है। அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களை உயர்ந்த ஆத்மாக்களை உயர்ந்ததாக ஆக்குது. राजघराने का बनाता है, ராஜ குடும்பத்தினர்களாக ஆக்குது. राजा बनाता है, ராஜா ஆக்குது. महाराजा बनाता है, மகாராஜா ஆக்குது. रानी बनाता है। ராணி ஆக்குது. அதாவது அந்த தொடர்புன்றது இப்படி செய்து. तो संबंध में जैसे वफादारी होती है, அதாவது தொடர்புல உறவுல எப்படி நம்பிக்கை இருக்குதோ, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. वो वफादारी निभानी चाहिए। அந்த நம்பிக்கைன்றது அத கரைய சேர்த்தணும், அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். अगर इस जन्म में परमात्मा बाप के साथ वो वफादारी नहीं निभा सके, ஒருவேளை இந்த ஒரு நேரத்துல இந்த ஜென்மத்துல அப்பா கூட பரமாத்மா அப்பா கூட அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலன்னா, तो अन्य जन्मों में औरों के साथ भी அப்போ மத்த ஜென்மங்கள்ல மத்த ஆத்மாக்கள் கூடயும் மத்தவங்கள கூடயும் निभा नहीं सकेंगे। நாங்க அத மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியாது. नीचे से नीचा पार्ट होता रहे, எல்லாத்தை விட தாழ்ந்ததிலும் தாழ்ந்த அந்த ஒரு பார்ட் ஆயிட்டு இருக்கும் நம்மளது. मनुष्य न समझने के कारण जादू जादू कह करके रड़ियां मारते रहते हैं। மனிதர்களால அவங்க புரிஞ்சுக்காம போகிறாங்க. அப்ப என்னன்னு சொல்றாங்க, இது மாயாஜாலம் மேஜிக்னு சொல்லி கத்துறாங்க. क्या नहीं समझते हैं मनुष्य? என்ன தெரிஞ்சுக்கிறது இல்ல மனிதர்கள். मानो मनुष्य समझते हैं ये बुड्ढे ने जादू किया। இப்ப உதாரணத்துக்காக மனிதர்கள் என்ன சொல்றாங்க, இந்த கிழவன் மாயாஜாலத்தை செஞ்சிருக்காங்க. लेकिन बुड्ढे की बात नहीं है, ஆனா இந்த जादू கிழவனினோட விஷயம் இல்ல. करने वाला तो उसमें वो हीरा बैठा हुआ है। அந்த ஜாது பண்ணக்கூடியவங்க, அதாவது அந்த மாயாஜாலத்தை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்குள்ள வைரம் உட்கார்ந்து இருக்காங்க. जादू समझते हैं तो फिर आश्चर्यवत भागंती हो जाते। இப்போ மாயாஜாலம் நினைச்சுக்கிறாங்க, அப்போ ஆச்சரியவத் அதாவது ஆச்சரியம் ஆகி அவங்க ஓடி போயிடுறாங்க. அதாவது இப்படியும் ஆகுதான்னு சொல்லி அவங்க ஓடி போயிடுறாங்க. जो भागंती हो जाते हैं वो जाकर के उल्टा सुल्टा सुनाते हैं। யாரு ஓடி போயிடுறாங்களோ அவங்க போய் தலைகீழாக சொல்றாங்க, कि यहाँ तो ये होता है। இங்க இப்படி எல்லாம் ஆகுது. वास्तव में உண்மையிலே ये सब बहलाने की बातें हैं। இதெல்லாமே சமாதானம் படுத்துறதுக்கான விஷயங்களா இருக்கு. इन बातों में कुछ भी नहीं है। இந்த விஷயங்கள்ல எதுவுமே இல்ல. ऐसे बहुत ट्रेटर बन पड़ते हैं இப்படி நிறைய துரோகிகள் ஆயிடுறாங்க. जो ऐसे ट्रेटर बनते हैं। இப்படி யாரு துரோகிகள் ஆகுறாங்களோ, क्या என்ன पहले आकर ज्ञान समझते हैं, ஃபர்ஸ்ட் வந்து ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க. फिर बाद में जाकर के அதுக்கு பிறகு போய் कहते हैं ये तो जादू है। சொல்றாங்க இது மாயாஜாலமா जादू இருக்கு, लगाते हैं மேஜிக்கா இருக்குது, இங்க மேஜிக் பண்றாங்க. और ग्लानि करते हैं। பிறகு அவதூறம் செய்றாங்க. ऐसे ट्रेटर बनने वाले ऊंच पद थोड़े ही पा सकते हैं। நிந்தனை செய்றாங்க. இப்படி யாரு துரோகத்தை செய்றாங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைவாங்களா என்ன? माना அப்படி என்ன पद पा सकते हैं, लेकिन பதவியை அடையலாம், ஆனா नीच पद मिलेगा। தாழ்ந்த பதவி கிடைக்கும், ऊंच पद उनको உயர்ந்த பதவி அவங்களுக்கு नहीं मिल सकता। கிடைக்க முடியாது. इसको कहा जाता है सदगुरु का निंदक। இதுக்கு சொல்லப்படுகிறது சத்குருவினோட அவதூறம் யாரு செய்வாங்களோ, ठौर न पावे। சத்குருவினோட அவதூறம் செய்யக்கூடியவங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்காது. सदगुरु ये निंदा कराते हैं சத்குருவினோட அவதூறம் செய்றாங்க, तो स्वर्ग में ऊंच ठौर उनको அப்போ ஸ்வர்கத்துல அவங்களுக்கு உயர்ந்த அந்த ஒரு இடம்
நிலைக்கிறதுக்கான இடம் नहीं मिलता है। கிடைக்கிறது இல்ல कुछ ठौर नहीं मिलता है तो कैसे ठौर मिलता है? உயர்ந்த நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்கிறது இல்லைன்னா எப்படிப்பட்ட நிலம் கிடைக்குது? हैं? नीचे पद, தாழ்ந்த பதவி, दास दासी का पद தாஸ் தாசியினோட பதவி, मिल पड़ता है। தாஸ் தாசி இருக்காங்க இல்லையா, அதாவது வேலைக்காரங்களினோட அந்த போஸ்ட் கிடைக்குது। भारत के गद्दार பாரத்தினோட துரோகிகள் कैसे तैयार हो रहे हैं ये चेहरे? எப்படி தயாராயிட்டு இருக்குது இந்த முகங்கள்? இந்த கிளிப் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி.